வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிராசான் வஜ்ரம் அருள்ராம். 2026ஆம் ஆண்டு கடகராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள், நற்பலன்களா தீய பலன்களா? தீய பலன்கள் என்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை, அதை மறந்து விடுங்கள். நற்பலன்கள் தான் இந்த வருடம் கொட்டி கிடக்கப் போகிறது, கொட்டி கொடுக்க போகிறார்கள். காரணம், 3 கிரக பயிற்சி இந்த வருஷம் நிகழ்வு இருக்கிறது. அந்த 3 கிரக பயிற்சியில முதல் கிரகம் குரு பகவான், மற்ற 2 கிரகங்கள் ராகு கேது, இவங்களுடைய மூவரும் இந்த வருடத்துல பயிற்சியாக உள்ளார்கள். இந்த மூவரால் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்பேற்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவானை பற்றி சில நண்பர்கள் கேட்டாங்க. 7.5 சனி, அந்த சனி, இந்த சனின்னு சொல்றாங்க, ஒன்றும் புரியலைங்க ஐயா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சில நண்பர்கள். வேற ஒன்றும் இல்லைங்க, உங்க ராசிக்கு, அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மேச ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில சனி பகவான் அமரும் பொழுது அவருக்கு 7.5 சனி ஆரம்பம். அதை தாண்டி மேஷம், ரிஷபம், இப்படி 3 ராசிகளிலும் அவர் பயணம் செய்யும் பொழுது 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ரிஷபத்தை முடிச்சுட்டு மிதுனத்துக்கு அவர் போனார்னா தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சதா அர்த்தம். அப்ப மீனம் இருந்து ரிஷபம் வரைக்கும் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு 7.5 சனி. இதை நன்றாக புரிஞ்சுங்க, சரிங்களா? அதன் பிறகு உங்களுக்கு உங்க ராசியிலிருந்து 7ஆம் ராசியில சனி பகவான் இருந்தார்னா அது மாரக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ராசிக்கு 8ல சனி பகவான் பயணம் பண்ணார்னா அது கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ராசிக்கு 6ல சனி பகவான் பயணம் பண்ணார்னா அது ருணரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டஸ்தம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 6க்கு 8, 8க்கு 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சனி பகவானை சொல்லுவாங்க. இது கோச்சாரத்தை வச்சு சொல்லக்கூடியது. உங்க ராசிக்கு கோச்சாரத்துல சனி பகவான் எங்கெங்க இருக்கிறாரோ அதன் பிரகாரம் இந்த சனிகள் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இது பலன்கள் இல்லை. சரி கடகராசி அன்பர்களே, இனி உங்களுக்கு உண்டான பலனை நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. அதற்கு முன்னாடி மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு உண்டான பரிகார பலன்களும் இருக்கு, வீடியோவுக்கு பின்னாடி சொல்றேன். நான் கடகராசிக்காரர்களுக்கு பலனை சொல்லி முடிச்சதும் அடுத்தது உங்களுக்கு தான் பரிகார பலன். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ளார போலாம். (2026ஆம் ஆண்டு கடகராசி நண்பர்களுக்கு குரு பகவான் அவர்களின் பார்வையும் அவர்களின் அனுகூலமும் கடகராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வருடம் கிடைத்துவிட்டது. உங்க ராசியில தான் உச்ச பலனோட குரு பகவான் உட்கார்ந்து 5, 7, 9 இந்த பாவகத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட நன்மைகள், எப்பேற்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லாதவங்களுக்கு முதல்ல குழந்தை பாக்கியம் உண்டு, சந்தான விருத்தி. இத்தனை வருடம் குழந்தை இல்லாததுக்கு போராடிட்டு இருக்கோம், வாரிசு யோகன்றது எங்களுக்கு எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற தம்பதியர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அருமையான வருஷம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் உண்டு, குரு பகவான் கொடுக்கிறார். அதை தாண்டி மன நிம்மதி போச்சு, மன உளைச்சல், சங்கடம் அப்படின்னு இதுக்குள்ளார இருந்த நீங்க வெளியில வந்துருங்க. இனி சந்தோஷமா இருக்கலாம், மன மகிழ்ச்சியோட ஆனந்தமா இருக்கலாம். குரு பகவானுடைய பார்வை வந்துருச்சு, சிறப்பா இருக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீக சொத்து வில்லங்கம், பூர்வீக சொத்துல கைய வச்சா அது நமக்கு சாதகமா இருக்குமா, இது போன்ற தயக்கம், இது போன்ற நிலைப்பாட்டில் இருந்தவங்கெல்லாம் வெளியில வந்துருங்க. குரு பகவான் உங்களுக்கு வெற்றியாக்கி தர போறார்.
போய் கையை வச்சோம்னா பூர்வீக சொத்து வில்லங்கத்துல கொண்டு போய் விட்டுருமோ, அதனால நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு தயங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தைரியமா இந்த வருஷம் மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு வெற்றி உண்டு. பூர்வீக சொத்தால அனுகூலம் கிடைக்கும். பூர்வீக சொத்துல கேஸ் போட்டவங்க, பூர்வீக சொத்துல பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த வருஷத்துல குரு பகவான் பிரச்சனையை சால்வ் பண்ணி தராரு, வெற்றியாக்கி தராரு. பூர்வீக சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை சிக்கல்களும் நீங்கிரும். அடுத்தது வருவோம், கணவன் மனைவி இவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு, ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவால பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் ஓர் நல்ல காலம் பிறந்துடுச்சு. கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அங்க உண்டாகும், சந்தோஷம் அங்க இருக்கும், பாசத்தோட இருப்பாங்க, அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த வருஷம் குரு பகவானுடைய பார்வை உங்களை சேர்த்து வைக்கும். அதை தாண்டி சிலருக்கு புது நண்பர்கள் அமைய உள்ள இருக்காங்க. புது நண்பர்கள், வசதி வாய்ப்புகள் கூடிய நண்பர்கள், உறவுகள் இப்படி அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சமூகத்துல சில பேருக்கு அந்தஸ்து உயரும். சமூகத்துல என்னை ஒரு ஆளாவே நினைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, பொன்னான நேரம் வந்துருச்சு. சமூகத்துல நீங்களும் ஒரு நபர் தான், இந்தா உங்களுக்கு ஒரு பொறுப்பு, இந்த பொறுப்பு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களை கௌரவிக்கிறதுக்கு உண்டான நிலைப்பாடு இந்த வருஷம் வந்துருச்சு குரு பகவானுடைய அருளால. அதன் பிறகு தந்தை மகன் கருத்து வேறுபாடு, தந்தை மகனுக்குள்ள ஒற்றுமையே இல்லை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, இப்படி நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய காலம் நீங்கி அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்க போறாங்க, பாசத்தோட இருக்க போறாங்க. தந்தைக்கு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்க போகுது இந்த கடகராசி. அதே போல தந்தையோட அனுகூலம் முழுசும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இது அத்தனையும் இந்த வருடத்துல சிறப்பா இருக்கும். சிலருக்கு அதிர்ஷ்டம் உண்டு, தொட்டது துலங்கும், வச்சது விளங்கும். எப்ப பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் தோல்விதான், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலம்லாம் மலையேறிடுச்சு. இனி எதை நீங்க தொட்டாலும் வெற்றி தான், எதை நீங்க வச்சாலும் விளங்கும். அதனால தைரியமா இருங்க, அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிலர் வெளி மாநிலத்துக்கு படிக்க போறதுக்காக, வேலைக்கு போறதுக்காக தயங்கி முயற்சி பண்ணி முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் போயிடுவீங்க. படிப்புக்காக போறதா இருந்தாலும் போகலாம், வேலைக்காக போறதா இருந்தாலும் போயிடலாம். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு நன்மையை தராரு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலத்தை தாண்டி சிலருக்கு நன்மையை கொட்டி கொடுக்கக்கூடிய குரு பகவான், அப்ப ராகு கேது இணைஞ்சாங்கன்னா தீமையை இருக்குமா அப்படின்னு சிலரெல்லாம் கேட்கறது, யோசிக்கிறது புரியுது. குரு பகவானுடைய அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் நல்லதை கொடுத்தாருன்னா ராகு கேதுவோட செயல்பாடு கெட்டதை தருவாரு அப்படின்ற ஒரு புரிதல் இங்க எல்லோருக்கும் ஒரு பரவலா இருக்கு. அப்படிலாம் இல்லை. ராகு கேதுவோட செயல்பாடுகள் உங்களுடைய ஜாதகத்துல அவர் எப்படி அமர்ந்து என்னமா அவர் பரிணமிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது கெட்டது மாறும். ராகு பகவான் கேது பகவானாவே கெடுதல் பண்ணுவாரு அப்படின்றது இல்லை. ராகு கேது தசா புத்தியில கோடீஸ்வரன், சாதனை நாயகன், வரலாற்று நாயகன் அப்படின்னு ஆனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அபரிதமான யோகத்தெல்லாம் ராகு கேது இவங்க திசையில கொடுத்துருக்காங்க, வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, சிலர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. காரணம், உங்களுடைய ஜாதகத்துல ராகு கேதுவோட நிலை எப்படி இருக்கோ அதன்படி தான் ராகு கேது உங்களுக்கு பலன் தருவாங்க அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ இவங்க உங்க ராசிக்கு என்னென்ன பலனை இந்த வருஷத்துல கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா இவங்க இந்த வருடத்துல பாதிக்கு மேலதான் வராங்க. அதனால அவங்க பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல அதை இன்னும் விரிவா பார்ப்போம். அவங்க பெயர்ச்சி ஆகும்போது பலன்கள் உங்களுக்கு அதிகமா சொல்லக்கூடிய நிலை வரும். அதனால இன்னும் சிறப்பா அதை பார்த்துருவோம். இப்ப இந்த குரு பெயர்ச்சி பலனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்
போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் எங்களுக்கு பரிகாரத்தை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறது புரியுது. உங்களுக்கு உண்டான நேரம் தான். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு பரிகாரம் மன நிம்மதி, நிம்மதியான உறக்கம் கெட்டு போச்சு, தண்ட செலவு விரை செலவு அப்படின்னு சொல்லி நலிஞ்சுக்கிட்டு இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அதுல இருந்து மீளணும்னா சந்திர பகவானை வழிபடுங்கள். கோவிலில் சென்று வழிபட்டாலும் சரி, சந்திர பகவானின் மந்திரத்தை சொல்லி அனுதினமும் வழிபட்டாலும் சரி, அல்லது தாயார் அவர்களுக்கு தினமும் ஆசி பெற்று சென்றாலும் சரி, தாய் இல்லாதவர்கள் தாய் போல இருக்கக்கூடியவர்களிடம் தினமும் ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு சந்திர பகவான் பலம் பெறுவார். சந்திர பகவான் பலம் பெற்றாலே நீங்கள் மன ரீதியாக தயார் நிலைக்கு ஆயிடுவீங்க. அப்ப எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை நீங்க சமாளிக்க கொண்டாடுறதுக்கு தகுதியை பெற்றுருவீங்க. எனவே சந்திர வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. அது எவ்வாறு நீங்க வணங்கணுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மேற்படி நான் சொன்ன கடகராசி பலன்களும் சரி, இதற்கு முன்னால் சொன்னக்கூடிய ராசிகளின் பலன்களும் சரி, எப்பொழுதும் நான் சொல்வது போல பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் அத்துணையும் உங்களுக்கு 40% தான் உங்களுக்கு செயல்படும். மீதி 60% உங்க ஜனன ஜாதகத்தில் என்ன லக்னத்தின் அடிப்படையில் நீங்க பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்னத்துக்கு கிரகங்கள் சுபரா அசுபரா அப்படின்ற ஆதிபத்தியத்தை ஏற்றிருக்கிறதோ அது போலதான் உங்களுக்கு பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் கிரகத்தை எடுத்துக்கொண்டு கோச்சார கிரகங்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறது இரண்டையும் இணைத்து பலன் சொல்லும்போது அதுதான் உங்களுக்கு 100% துல்லியமான பலன். கண்டிப்பாக சிறந்த ஜோதிடர்களால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஜோதிடர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையேனும் உங்கள் குடும்ப ஜாதகத்தை பாருங்கள், மிகவும் சிறப்பாகும். காரணம் ஏன் என்று கேட்டீர்கள் என்னால், நடப்பதை பற்றி நடந்து முடிந்ததை பற்றி எத்தனையோ லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் சொல்வார்கள். நடக்க போறதை ஒரு சில ஜோதிடர்கள் மட்டும்தான் சொல்வார்கள். அவர்கள்தான் கைதேர்ந்தவர்கள், சிறந்த ஜோதிடர்கள். எனவே அப்பேற்பட்ட ஜோதிடரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரிடம் சென்று உங்கள் ஜாதக பலனை அறிந்து கொள்ளுங்கள். கடந்தது என்ன, நடப்பது என்ன, நடக்க போவது என்ன என்பதை பற்றி அவர் எல்லாம் தெளிவாக சொல்வார்கள். சரி நண்பர்களே, நாளைக்கு சிம்ம ராசி பற்றி நாம் பார்க்கலாம். அதேபோல் கடகராசி நண்பர்களுக்கு பரிகார பலன்கள் நாளைக்கு பதிவில் சொல்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.